ரைட் ஃபாஸ்ட். இல்ல மச்சான், உங்ககிட்ட பியானா இருக்கல? இல்ல மாப்ள, ப்ளீஸ்ல மச்சான், இருந்தா தாள. மாப்ள உண்மையாவே இல்லல, நானே ஒரே ஒரு பெண்ணு தான் வச்சிருப்பேன். மச்சான் இப்ப மட்டும் பியானா இல்லைன்னா செத்துல. அந்த பொம்பளை வேற ரவுண்ட்ஸ் வந்து பாக்கும் எழுதுறாங்களா இல்லையான்னு படபடன்னு வேற அழிச்சு வேற விட்டுரும். விடு, நான் முதல்ல நோட்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன், நீ அதுக்கப்புறம் என்ன பார்த்து காப்பி பண்ணிக்க. மச்சான் இப்ப காப்பி பண்றது முக்கியம் இல்லல, அந்த பொம்பளைகிட்ட இருந்து தப்பிக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப என்கிட்டயும் பியானா இல்லையே, உன்கிட்ட பியானா வந்துட்டு நான் என்ன பண்றது? மாப்பிள்ள சொன்ன கேளு, நான் எழுதி முடிச்சுட்டு தரேன், நீ அதுக்கப்புறமா அதை பார்த்து காப்பி பண்ணிக்க. இரு, நாங்க சந்தியாட்ட கேட்டு போக்கேன், அவ எப்படியும் நிறைய பியானா வச்சிருப்பா. அவ்வளவு பிள்ளைகள்ட்டையும் அப்பயே அவன் தூரம் வாங்கியிருப்பானுவேன். சந்தியாட்ட நான் கேட்டு பார்க்கேன், அவ கேட்டா தருவா. இந்தால என் பியானாவை நீ வச்சுக்க, நானே சந்தியா கிட்ட வாங்கிக்கிட்டேன். என்ன மச்சான், சந்தியா கிட்ட நான் பியானா வாங்க போறேன்னு உனக்கு பொறாமையாயிருச்சோ? அப்படி இல்ல மாப்பிள்ள, இந்தா நீ என் பியானா வச்சுக்க, நான் சந்தியா கிட்ட பியானா இல்லைன்னு கேட்டு வாங்கிக்கிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ வச்சு எழுது உன் பியானாவை வச்சு, நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு தானே இப்ப பியானா இல்ல. மாப்பிள்ள நமக்குள்ள என்னடா இருக்கு, இந்தா நீ எழுது, நான் கூட சும்மா இருக்கேன். நடிக்காதல மோனே, பிடியில எழுது. சரி கொண்டா, அந்த பொம்பளை பார்த்த வேற மறுபடியும் அதுக்கு வேற நம்மளை கூப்பிட்டு ஏதாவது பனிஷ் பண்ணோம். கொண்டா சீக்கிரம் எழுதட்டும். சரி நீ இதை வச்சுக்க, நான் சந்தியா கிட்ட பியானா கேட்டுக்கிறேன். தெரியும் மச்சான், நீ இதுக்கு தான் அடி போடுறேன்னு. போ கேளு கேளு. ஓய் சந்தியா, சீக்கிரமா எழுதுங்க, நான் ரஃப் பண்ணிடுவேன் இப்போ. திரும்பி பார்க்கலான்னு பாரு, காது கேட்குமோ கேட்காதோ தெரியல. சடை எடுத்து காதை அடைச்சிக்கிடுவா போல இருக்கு. சடையை தான் பின்னாடி தூக்கி போட்டா என்ன, அந்த சடையை எப்பயும் முன்னாடி தூக்கி போட்டுக்கிட்டியது. ஏய் சந்தியா, செவடி மச்சான், நீ இப்படி கூப்பிட்டுட்டு இருந்தனா கண்டிப்பா அவளுக்கு கேட்காது. பக்கத்துல போய் ஓடி போய் வாங்கிட்டு ஓடிவா. மாப்பிள்ள மேம் பாத்துச்சுன்னா அவ்வளவுதான், அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் பார்க்காது, நைஸா கடகடன்னு ஓடி போய் பெஞ்சு கீழே குனிஞ்சிட்டு அவட்ட கேளு, அவ எடுத்து தருவா, வாங்கிட்டு குடுன்னு ஓடி வந்துரு, அவ்வளவுதான். மாப்பிள்ள அவ ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துருக்கா, அங்க போய் நான் நின்னா அவ்வளவுதான், டக்குன்னு மாட்டிக்கிடுவேன். மேம் தொக்கா தூக்கி கொண்டு பிரின்சிபல் ரூம்ல கொண்டு விட்டுரும். இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? வாழ்கிட்ட இப்ப நீ பெண்ணு வாங்கணுமா வேண்டாமா? வாங்கணும். அப்படின்னா போய் வாங்கிட்டு ஓடு. சரி மாப்பிள்ள, தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போய் சந்தியா கிட்ட போய் வாங்கிட்டு வரையிரு. லவ் பண்ற பொண்ணுகிட்ட ஒரு பியானா கூட கேட்க தெரியாதவன் லவ் பண்ணவே லாக் இல்லாதவன் அர்த்தம். இப்படி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிருங்களா? ஓய் சந்தியா, இல்ல நீ எப்படிங்க வந்த? எனக்கு பெண்ணு வேணும், பெண்ணு கூட. இல்ல கிறுக்கா, பெண்ணுக்கா இப்படி ஓடி இருந்த அங்க இருந்துங்க? வேற யாருக்கிட்டயுமே பெண்ணு இல்லையாக்கும். ஒழுங்கு மரியாதை உன்னோட ரோக்கு ஓடிரு, மேம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், மாட்டிக்கிடுவ. மாட்டுறதுக்கு முன்னாடி தயவு செய்து பெண்ணுதா. பின்னாடி எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டு யாருமே பெண்ணு இல்லைன்னுட்டாங்க. அதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன், நீ எப்படி நிறைய பெண்ணு வச்சிருப்பல, ஏதாவது ஒரு பெண்ணுதா. மேம் பார்த்தாங்கன்னா நான் மாட்டிக்கிடுவேன். கொஞ்ச நேரம் எழுதுற மாதிரியாவது சமாளிக்கிறேன், ஏதாவது பெண்ணு குடிச்சிக்கிறோம். சரி இரு பாக்குறேன், என்னோட பவுச்சில தான் தேடி பார்க்கணும். ஏ அப்பா, மல்லிப்பூ வாசம் என்னன்னு அடிக்குது, ஆளை தூக்குத. இப்பதான் புரியுது எதுக்கு பொம்பளை பிள்ளைகள் மல்லிப்பூ வைக்குதுன்னு. பா, பக்கத்துல ரோக்கு வந்ததுக்கே இவ்வளவு வாசமா. இல்ல கிறுக்கா, அந்த பெண்ணு தூக்கிட்டு ஓடு. தேங்க்ஸ் சந்தியா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இடத்த காலி பண்ணு. சரி பா, செம்ம வாசம்டா. சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. சரண், வேர் இஸ் கோயிங்? ஐயோ செத்தா இவன், ஒருவேளை மேம் பார்த்துட்டாங்களோ நம்ம கிட்ட தான் பெண்ணு வாங்கினான்னு. மேம் பெண். பெண்ணுன்னு எனக்கும் தெரியுது, பெண் இல்லாமையா நீ காலேஜுக்கு வந்த? மேம் இல்ல மேம், பெண் கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்க வந்தேன் மேம். பெண்ணு உருண்டு கீழே வந்து முதல் ரோக்கு வர்ற அளவுக்கு உருண்டு வருது என்ன? அந்த அளவுக்கு தான் நீ பேனாவை பிடிச்சி எழுதுற. மேம் இல்ல மேம், சாரி மேம். போ போய் சீக்கிரம் எழுது, ஃபாஸ்ட் ரைட் ஃபாஸ்ட். ஓகே மேம். எப்பா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், எங்க மேம் பார்த்துட்டாங்களோ நான் கூட பயந்துட்டேன். என்னல மாப்பிள்ள, வசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன், தப்பிச்சிட்ட. எல்லாம் என் ஆள் இருக்க தைரியத்துல தானா வரும். நீ நடத்து மோனே, நீ சும்மா இரு மாப்பிள்ள. குதித்தேனே குஷியாகவே, பூமி பூவை போல ஆனதே, கடல் வானம் அது யாவுமே நிறமாறுதே, அசையாமல் உன்னை பார்க்கிறேன், வீர்கள் காலடியில் பூக்குதே, செதுக்காமல் சிலையாகிறேன் நடனானுமே. அச்சா ரொம்ப வலியுது, தொடச்சுக்க. சும்மா இருல, சோதிக்காத. என் ஆளை பார்க்கும்போது எனக்கெல்லாம் இப்போ ஒரு புது எனர்ஜி கிடைக்குதுல. அப்படியா? 2 வாரத்துக்கு முன்னாடிதான் ஒரு அன்னை மாதிரி பாத்துக்க சொன்னாவேன்னு சொன்ன, இப்ப என்ன இப்படி சொல்ற? டேய் மாப்பிள்ள, உனக்கு கொல்ல போறேன்ல, கொஞ்ச நேரம் மனசு சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காத. இல்லல கேட்டேன், அவ அம்மா அப்படி பாத்துக்க சொன்னாவன்னு சொன்னதான் நேற்று கூட நீ பேப்பர் பண்டெல்லாம் வாங்கி தந்ததான். சரி ஒரு அன்னை முறையில நீ வாங்கி தந்திருக்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படிதான் நான் நினைச்சேன். பத்துக்க இங்க பாரு மாப்பிள்ள, ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன், பியானோ வட்டு நடு மண்டையிலேயே நச்சுன்னு ஆணி அடிச்ச மாதிரி அடிச்சுவேன் பாத்துக்க. சரில டென்ஷன் ஆகாத. சரி உனக்கு ஞாபகப்படுத்தினேன், வேற ஒன்றும் இல்லை. வா சாயங்காலம் பப்ஸ் வாங்கிதா, போண்டா வாங்கிதா, டீ வாங்கிதான்னு வருவல்ல கூட, அப்ப இருக்கு பாரு மோன. மச்சா அதுல எதுவும் கை வச்சிடாதல, எப்பயும் வாங்கி தர ஒரு பப்ஸும் டீயும். நீ இனிமே உன் கை காசை போட்டு வாங்கி தின்னல, அப்பதான் உனக்கு ஏன் அருமை புரியும். மச்சான் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஏன் புலப்புல மண்ணள்ளி போடாத.
என்ன இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? சந்தி அம்மா உன் மாமியார் அவ்வளோதானே சொல்லணும். சந்தி அம்மா உனக்கு மாமியார் தான், ஓகேவா? சந்தி அம்மா எனக்கு மாமியார்னா சந்தி எனக்கு யாரு? அத்தை பொண்ணு. அது மோனை இன்னொருக்கா ஏதாவது சொல்லி பாரு, வாய்க்கிலே கம்பி எடுத்து சுத்திடுவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பெல் அடிச்சிருச்சு. ஸோ நான் கிளம்புறேன். எல்லாரும் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிருங்க. ஸ்டாஃப் ரூமில் கொண்டு வந்து வச்சிருக்கலை. ஓகே மேம். எப்பா நல்ல வேலை அந்த பொம்பளை போயிடுச்சுல. நான் இன்னும் ஆனால் அசைன்மெண்ட் எழுதல தெரியுமா. நான் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கு பார்த்துக்க. வேற நைட்டு தூக்கம் வந்துருச்சா, அதனால அப்படியே தூங்கிட்டேன். ஆமா, நீ நேற்று அங்கே வந்த நேரத்துக்கு வீட்டில இருந்து எழுதியிருந்தா எழுதி முடிச்சிருக்கலாம். உன்னை யாரு பேப்பரை கொண்டுட்டு அவ்வளோ தூரம் வர சொன்னது? அச்சோ, சரண் கிட்ட வேற இந்த பேப்பரை கொடுக்கணுமே, எப்படி கூப்பிடுறதுங்கிறது. இல்லை சரண், நான் நேற்று அங்கே வரலன்னு வை, இன்னைக்கு சந்தியா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்க முடியாது. சப்மிட் பண்ணலன்னு வை அசைன்மெண்ட்டை, மார்க் கம்மி பண்ணிடுறேன் மேம். அதுக்கப்புறம் அவள் மார்க் தான் அதில் அடி வாங்கும். அதனால தான் நான் எழுதலைனாலும் பரவாயில்ல, அவள் மாட்டிக்க கூடாது எதுலையும், அவளுக்காக ஹெல்ப் பண்ண வந்தேன். வர வர உன் போக்கு கொஞ்சம் ஓவராக தான் போகிற மாதிரி தெரியுது எனக்கு. என்னமோ அப்படியே தெரியுது எனக்கு. என்னமோ ரொம்ப ஸ்லோவாக நான் கம்மியாக தான் மூவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இடையில அவங்க அம்மா கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்களா, அதனால நான் அப்படியே கொஞ்சம் விலகுனேன். ஆனால் கோயிலில் வச்சு எங்கள் அம்மாவுக்கு சந்தியா ஹெல்ப் பண்ண பற்றியா, அதில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் பார்த்துக்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க தோணன்னு? நம்ம கூப்பிடுறத காதுலயே வாங்க மாட்டேங்கிறா. நம்ம தான் ஒருவேளை எந்திரிச்சு அங்கே போகணுமோ? ஏம்மா, நாளாக பின்னாடி ரோக்கு போக மாட்டேன். அவ்வளோ கிண்டல் பண்ணுவாவ. அவனை இங்கே வர சொல்லுவோம், வந்து வாங்கிட்டு போக சொல்லுவோம். இல்லை சரண், இல்ல அங்க பாரு, உன் ஆளு சந்தியா கூப்பிடுறா. உன்னையவா கூப்பிடுறா? இல்ல உன்னையே தான் கூப்பிட்டு இருக்கா. அங்க பாரு. வா, என்னையவா? ஆமா ஆமா, உன்னையதான். சொல்லு சந்தியா, என்ன வேணும்? கேன்டீன் எங்கும் போகணுமா? போண்டா, டீ, பப்ஸ் எதுவும் வேணுமா உனக்கு? சீப்பா இருப்ப மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்தா, நீ தானே நேற்று A4 ஷீட் கொண்டு வந்தது என் வீட்டுக்கு. ஒழுங்கு மரியாதை அந்த A4 ஷீட்டை வாங்கிக்க பார்த்துக்க. நானும் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தந்தேன். இவன் தானே தந்தான். நடிக்காதல நாய. நீ தான் நைட்டு மெசேஜ் பண்ணியிருந்தல்ல, நான் தான் குமார்கிட்ட சொல்லி கொடுக்க சொன்னேன்னு. ஆமா 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 மேடம், உடனே மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டீங்களா? நான் யார் ரிப்ளை பண்ணணும்? உன்னை யார் தர சொன்னது? நான் கேட்கே இல்லையோ உங்ககிட்ட. உன்னை யார் கொண்டு வந்து தர சொன்னது? அப்படியா? அப்ப அந்த பேப்பர்ல எழுதாம அந்த பேப்பரை திருப்பி வச்சிருக்கியா அப்படியே? இல்லை, நீ தந்த பேப்பர்னு தெரியாது, அதனால நான் எழுதிட்டேன். அதனால அதுக்கு பதிலாக புதுசாக அப்படியே எங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தது புதுசாக இருக்குது, அதை அப்படியே தாரேன், நீ கொண்டு போயிரு. எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க. என்கிட்ட நிறைய இருக்கு. அடி வாங்க போகிற பேரு. அடிச்சா அடிச்சுக்க. மினுக்கு அதெல்லாம் இந்த அப்படி ஒழுங்கு மரியாதை வாங்கிட்டு போயிரு. இந்த இதை நான் திருப்பி எங்கள் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. எங்கள் அம்மா இதை கொடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அப்படியே அவங்க அம்மாட்டையும் சொல்லிட்டியா? நல்லா சொல்லுவா அவளை. குமார் தானே கொண்டு வந்தான், அதனால் அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருன்னு சொன்னாவ எங்கள் அம்மா. அப்பனா அவங்கிட்டே திருப்பி கொடு. சந்தியா கொடு, என்கிட்டே கொடு. மறுபடியும் எனக்கு காசு போட்டு செலவு பண்ணிலாம் பேப்பர் வாங்க முடியாது. நான் எழுதுற எழுத்துக்கு இந்த பேப்பர்ல எழுதிக்கிட்டேன். கொண்டா, வாசில தரது ஏன் வேண்டான்னு சொல்லுது. மாப்பிள்ள, சந்தியா கிட்ட இருந்து இப்ப நீ பேப்பரை வாங்கணும்னு வை, உன் கையை முறிச்சு விடுவேன் பாத்துக்க. எல்லாம் இந்தா குமார், நீயே வச்சுக்க. யார்கிட்ட கொடுப்பீங்களோ கொடுத்துக்கிடுங்கப்பா, எனக்கு தெரியாது. வேண்டாம் சந்தியா, நீயே வச்சுக்க. இல்லை என்ன ரெண்டு பேரும் இனி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கீங்களோ? சேச்சா, உன்னை யாராவது வெறுப்பேத்துவாங்களா? அதான் வெறுப்பேற்றிக்கிட்டு தானே இருக்க நீ. சரி இரு, நானே வரேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்தா, நீ தந்த A4 ஷீட்டை நீயே வாங்கிக்க, அது போதும் எனக்கு. இங்க பாரு, அது உன்கிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான், என்கிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான். உன்கிட்டே பத்திரமா இருக்கட்டும். பத்திரமா இதை வச்சு நான் என்ன வீட்டில் பூஜையாக பண்ண போகிறேன்? இந்த அப்படி நீ எழுதுறதுக்கு வச்சுக்க. நீ இன்னைக்கு அசைன்மெண்ட் முடிக்கல தானே? அதெல்லாம் நாளைக்கு முடிச்சு சப்மிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாயே 5 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க நாயே. பரவாயில்ல சந்தியா, நீ நாயின்னு திட்டினா கூட அது எனக்கு ஒரு காதுல நீ பாராட்டுற மாதிரியே இருக்கு. ஆமாம், இருக்கும். இந்த அப்படி ஒழுங்கு மரியாதை பேப்பரை வாங்கிட்டு ஓடி போயிருப்பதுக்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிரேக்குக்கு வெளியே போயிட்டாவ. இனி வெறுப்பேத்தாத, நான் வாரேன் பின்னாடியேன்னு சொன்னேன். நீ தேடுவாவில் இந்த பிடி. தயவு செய்து பேப்பரை வாங்கிக்க. பரவாயில்ல சந்தியா, உங்ககிட்டே இருக்கட்டும். இப்போ வாங்குவியா மண்டியா? வாங்க மாட்டேன். அப்போ சரி, இதுக்கான காசை நான் உனக்கு தந்துடுறேன். ஐய, காசுலாம் வாங்குற பழக்கம் எனக்கு பிடிக்காதுப்பா. சரி, அப்போ நான் என்னதான் பண்ணுறது? நான் அந்த பேப்பரை உங்ககிட்ட வாங்கணும்னு வை, நீ அதுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன ஃபேவர் பண்ணணும்? இன்னைக்கு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஸ்வீட் கடை இருக்கும்ல, அந்த ஸ்வீட் கடையில் ஒரு காஃபி, ஒரு பப்ஸ் இதை வாங்கி தருவேன், சாப்பிட்டுட்டே போகணும். ஏது நீ வாங்கி தர பப்ஸையும் காஃபியும் நான் குடிச்சிட்ட அப்புறம் நீ இதை வாங்கிக்கிடுவியோ? ஆமாம், அப்போ நான் வாங்கிக்கிடுறேன். சி போல எருமை மாடு, நானும் வர மாட்டேன். சரி, அப்போ நான் அல்வா வாங்கி தரேன், வா. செருப்பு பிஞ்சிரு பத்துக்கு உனக்கு. நீ இப்போ இந்த பேப்பரை வாங்கலன்னா நான் பாட்டுக்கு டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சந்தியா இப்படி சொல்லிட்ட? வேற, நீ வாங்கி தந்த பேப்பரை வாங்கிக்கன்னு சொன்னேன். இனிமேல் எப்பயும் இப்படி பண்ணாத பத்துக்க. ஒரு ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ணதான் நினச்சிக்க. அப்படியெல்லாம் உன்னையும் நம்ப முடியாது. நாளை பின்ன ஏதாவது சொல்லிட்டு மறுபடியும் வருவேன். அதனால் ஒழுங்கு மரியாதை இதை வாங்கிட்டு ஓடி போயிரு. நீ வர ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டுற பத்துக்க என்கிட்ட. என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டேனே. சரி, நான் அந்த பேப்பர்லாம் வாங்கிக்கிறேன். ஆனால் தினமும் காலேஜுக்கு வரும்போது மல்லிப்பூ வச்சுட்டு வா, என்ன நல்லா இருக்கும் உனக்கு மல்லிப்பூ. மல்லிப்பூ யார்? உங்கள் தாத்தாவை வாங்கி தருவார். இந்த மல்லிப்பூவை எங்கள் அம்மா ஏதோ ஒரு வீட்டு மதுரில் கடந்துன்னு பறிச்சிட்டு வந்து எனக்கு வச்சு விட்டாவ.
அப்படியா? சூப்பரா இருக்கு, நல்லா வாசமா இருக்கு. குண்டு மல்லி தானே இது? உங்க வீட்டுல ஒரு குண்டு மல்லி வச்சிரு, தினமும் பூக்கொள்ளலாம், அந்த பூ எடுத்து தலையில வச்சுட்டு வந்துரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. இந்த அப்படி பேப்பரை வாங்கிட்டு கிளம்பு. சரி, டெய்லி நான் உனக்கு வேணா மல்லி வாங்கி தரட்டுமா? இங்க பாரு சரண், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. சரி, அட்லீஸ்ட் ஒரு செடியாவது வாங்கி தரேன், மல்லிப்பூ செடி வீட்டுல வச்சு வளர்த்துக்க. எங்க அம்மா வீடு நிறைய செடி வச்சிருப்பாங்க, அழகா பூத்து கிடக்கும். அங்கிருந்து படிச்சுட்டு வரட்டுமா? உனக்கு அழகா இருக்கு, அதனாலதான் சொல்றேன். நீ வாயை மூடிட்டு கிளம்பு. இந்த அப்படி அவ்வளவுதான் இல்ல, நான் வாங்கி கொடுத்த இந்த பேப்பரை கூட வச்சுக்கிட மாட்டேன்ல நீ. நடிக்காத. இந்தா. நான் வாங்க மாட்டேன். இல்ல லூசு. வாமாப்ல கேண்டீன் போலாம். இந்தா வந்துட்டேன் மச்சான். ஷோ, இவனை வச்சுட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே கடவுளே. பசங்களா, இன்னும் நமக்கு நாள் ரொம்ப கிடையாது. எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இனிமே படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். இல்ல சதீஷ், நமக்கு இந்த ஃபேர்வெல்னு ஒன்று வைப்பாவளே, அதெல்லாம் நமக்கு கிடையாதுல்ல. ஆமா அதானே, நம்மள எத்தனை நாளா கேட்டுக்கிட்டே இருந்தோம். மிஸ் வைப்பாங்கன்னு சொல்லி ஏமாத்தி விட்டுருச்சே. ஆமல, நம்மள ஏமாத்துதுல இந்த மிஸ். கேளுல சதீஷ், நீ தான் தைரியமான ஆளாச்சே. ஆமல சதீஷ், நீயே கேளு மிஸ் கிட்ட. நீ கேட்டா அந்த மிஸ் ஒன்றும் திட்டாது. நாங்கள் போய் கேட்டாதான் திட்டம் எரிஞ்சு விடும். நீ எப்படியோ சமாளிச்சிருவ அந்த மிஸ்ஸ. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிருங்களே. எப்படி இருந்தாலும் அது பக்கத்துல கூட்டு 2 கிள்ளிதான் மறுபடியும் ஏதாவது சொல்லி விடும். எனக்கு இதெல்லாம் தேவையால இல்ல. அப்ப நமக்கு ஃபேர்வெல் என்னதான் கதை? கேளுல ஒரு டீ பார்ட்டியாவது வைக்க சொல்லல. எதுக்குல வம்பு, வேண்டால விட்டுருவோம். எப்படியோ இந்த வருஷம் பாஸ் ஆகி வெளியே போய் காலேஜ்ல போய் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிடலாம்ல. இவங்களுக்கு டீ பார்ட்டி ஒரு டீயும் பண்ணம் தருவாங்க, அதுக்கும் காசு நம்ம கிட்டே வசூல் பண்ணுவாங்க. இந்த மானங்கிட்ட டீ பார்ட்டி நமக்குலாம் தேவையால. இல்ல, ஃபேர்வெல் வைப்பாங்கன்னு ஏமாத்தி கடைசி நேரம் ஆயிருச்சு. இனிமே ஃபேர்வெல் வைக்க வாய்ப்பே கிடையாது. ஆடலு பாடலு கச்சேரின்னு வச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும் ஃபேர்வெல். இப்போ அது எதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் டீ பார்ட்டியாவது வைப்பாவளான்னு கேட்டு சொல்லல. ஆமல சதீஷ், கேளுல மிஸ் கிட்ட. இல்ல, முன்னாடியே பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, அவளை ஏதாவது கேட்காளுவலா? அவ பாட்டுக்கு இருந்து ஆனே டீச்சர் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காளுவ. நம்மளும் அதே போல அமைதியா இருந்துட்டு போயிருவோல. சும்மா இருங்கள, உடம்பெல்லாம் புண்ணாய் வேறோல வேற. இல்ல சதீஷ், அதெல்லாம் பார்த்தா முடியுமால? வாழ்க்கையில உனக்கு இதெல்லாம் சாதாரணல. கேளுல கிடைச்சா நமக்கு லக்கு தானே. போய் எச்எம்ட மேம் பேசி ஏதாவது வாங்கி தந்தாங்கன்னா நல்லா தானே இருக்கும். இல்ல, இனிமே எல்லாம் நடக்கிற விஷயமா? அப்படியே நீ ஃபேர்வெல் டீ பார்ட்டி கேட்டேன்னு வை, ஞாயிற்றுக்கிழமை வாங்க சனிக்கிழமை வாங்கன்னு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வர சொல்லி உயிரை எடுப்பாவல. தேவையில்லாத வேலை. அதெல்லாம் பாத்துக்கிடலாம், முத நீ கேளுல. ஐயோ, இன்னைக்கு இவங்க டீச்சர்ட்ட தரம்படி வாங்க வைக்காம விடமுண்டானு போல இருக்கே. இனிமே எதுவும் நான் சொல்லி தரதுக்கு இல்லை, எல்லாம் சொல்லி தந்தாச்சு. இனிமே பாஸ் ஆக வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கைய அதுக்கேற்ற மாதிரி நல்லா படிங்க. ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும்னா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க நான் கொஸ்டின் குறித்து கொடுத்துருப்பேன்ல, அதை மட்டுமாவது முக்கியமான கொஸ்டினையாவது படித்து பாஸ் ஆகிற வழியை பாருங்க. எல்லாம் படிப்போம். ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதையும் விடாதீங்க. ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் படிக்க பாருங்க. உள்ளே இருந்து கூட ஒன் வேர்ட்லாம் கேட்பாங்க, ஸோ அதையும் ரீட் பண்ணுங்க எல்லாம். ஓகே மிஸ். சரி, இப்போ எல்லாரும் தனித்தனியா உட்கார்ந்து படிக்கிறீங்களா? சரி மிஸ். மிஸ், வெளிய வராண்டாவுல உட்காரலாமா? ஆமா மிஸ், நாங்க வெளிய வராண்டாவுல உட்கார்ந்து படிக்கிறோம் மிஸ், கொஞ்சம் ஃப்ரீயா. சரி, தாராளமா வெளிய போய் உட்கார்ந்து படிக்கலாம். இந்த கிரவுண்ட்ல எங்க வேணாலும் போய் உட்கார்ந்து படிங்க. ஆனா எங்கேயும் போய் அரட்டை அடிச்சிட்டு இருக்க கூடாது, படிக்கணும். வெளியே நீங்க எல்லாம் கூட்டமா உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, ஹெச்எம் பார்த்து என்னைய தான் சத்தம் போடுவாங்க. அதனால நீங்க ஒழுங்கா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க படிக்கிறதுல. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு. ஓகே மிஸ். மிஸ் மிஸ். சரி ரம்யா, ஸ்டாஃப் ரூம்ல என்னோட டேபிள் தெரியும்ல, அங்க வாட்டர் பாட்டில் டேபிள் மேல இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு வரியாமா? ஓகே மிஸ், நான் எடுத்துட்டு வரேன். மிஸ் மிஸ், பிங்க் கலர் பாட்டில் ஓகேவாமா? சரி மிஸ். மிஸ், சதீஷ் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்னல சதீஷ், உனக்கு என்ன சந்தேகம்? மிஸ், அதொன்னும் இல்ல மிஸ். ஒண்ணுலனா உட்கார்ந்து படி. இதுக்கு தானே சொன்னேன், அது நோஸ் கட் பண்ணி விடும், தேவையில்லாத வேலை. என்ன கேட்டியலால? இல்ல, ஒண்ணு யாரல ஒண்ணும் இல்லன்னு சொல்ல சொன்னது. ஸ்ட்ரைட்டா மிஸ், ஃபேர்வெல் என்னாச்சு? ஃபேர்வெல் இல்லனா டீ பார்ட்டியாவது வைப்பீங்களான்னு கேட்க வேண்டியதானே. இவ்ளோ பேசுறீங்களால, நீங்க கேட்க வேண்டியதானல. நீங்க கேட்காம என்னையால கோத்து விடுறீங்க? அதுக்கு வக்கிருந்தா நாங்க யால ஒன்னையே கேட்க சொல்லியோம். கேடல சதீஷ், மிஸ் இப்படி இந்த பக்கம் வரும்ல, வரும்போது கேளுனே. போங்களே, நானும் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியாது. மிஸ், சதீஷ் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? ஆகா, நம்மளையே மறுபடியும் கோத்து விடியானுல. இல்ல, நான் என்னலாம் கேட்கேன்னு சொன்னேன். யால ஏன் உயிரை பட்டு இப்படி வாங்குறியே? உசுரோட வச்சு நம்மள சமாதி கட்டிடுவானு போல இருக்கே. என்னலே சதீஷ், என்னல பிரச்சனை உனக்கு இப்போ? மிஸ், எங்களுக்குலாம் அந்த ஃபேர்வெல் கிடையாதா மிஸ்?
இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனையா கேளு. நான் கூட என்னமோ படிப்பை பத்தி சந்தேகம் கேட்க போறேன்னு நினைச்சிட்டேன். மிஸ், நாங்களும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தோம். நீங்களும் வைப்பாவேன்னு சொன்னீங்க. கடைசியில பார்த்தா வைக்கவே இல்ல. ஆமா மிஸ், அட்லீஸ்ட் டீ பார்ட்டியாவது ஏதாவது வைப்பாவளா மிஸ் எங்களுக்கு? ஆமா மிஸ், எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையா மிஸ்? நாங்களும் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் மிஸ் இருந்தோம். அதுவா, நானும் ஹெச்எம்ட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். இந்த வருஷம் அதெல்லாம் கிடையாது, முடியாதுன்னுட்டாங்க. ஏன் மிஸ்? இந்த வருஷம் 12th பேட்ச் ரொம்ப ஒஸ்டா இருக்கு, வேண்டான்னுட்டாங்க. மார்க்லயும் எந்த முன்னேற்றமும் இல்ல, தேவையில்லாம இந்த பசங்களுக்கு வச்சு வேஸ்ட், வேண்டாம் அப்படின்ட்டாங்க. வேற நான் என்ன பண்றது? எவ்வளவோ பேசி பார்த்தேன், அப்பயும் வேலைக்கு ஆகல. அதுவும் பாய்ஸ் பசங்க ரொம்ப ஒஸ்ட்டுன்னு வேற சொன்னாங்க. அதனாலதான் முக்கியமா டீ பார்ட்டி கூட கிடையாதுன்ட்டாங்க. ஆமல, பாத்ரூம் பக்கெட்டு, வாளி, அப்புறம் என்னது டேப்புக்கு ஒன்று விடாம அவ்வளோத்தையும் அடிச்சு உடச்சி வச்சுட்டு வரது. குடிக்க குடி தண்ணி டேப்பையும் உடச்சி வச்சுட்டு வந்துடுது. இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சா என்ன நீ உங்களுக்கு வைப்பாவே சொல்லுங்க? அவ்வளவு வேண்டாத வேலையை நீங்கள் தான் பண்றீங்க. வேற உங்களுக்காண்டி என்ன நீ போய் பேசியது எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்லு. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெச்எம்ட்ட பேசி பார்த்துட்டேன். ஒன்றும் முடியல, அதனால நானே விட்டுட்டேன். மிஸ், கேர்ள்ஸ் நாங்கலாம் நல்லா தான மிஸ் படிக்கிறோம். அப்புறம் எதுக்கு மிஸ் எங்களுக்கும் கிடையாது? அங்க பாரு, அவளுக்கு மட்டும் பப்ஸ் போண்டான்னு ஏதாவது வாங்கி தருவாங்கன்னு எப்படி கேக்குதுவேன்னு. நான் என்னமா பண்றது? நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். சரி, நீங்களாவது வைக்கலனாலும் நாங்க கிளாஸ் பசங்களுக்குள்ளேயாவது கொஞ்சம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்தேன். நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க பசங்களை அப்படின்ட்டு என்னை சத்தம் போட்டுட்டாங்க. அச்சச்சோ மிஸ். குடுமா. தேங்க்ஸ்மா. இட்ஸ் ஓகே மிஸ். மிஸ், இதுக்கு முன்னாடி வருஷம் இருக்க பசங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபேர்வெல். எங்களுக்கு அது கூட இல்ல. அட்லீஸ்ட் டீ பார்ட்டி இல்லன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எங்களுக்கு என்ன மிஸ் மெமரிஸ்? இத சோனி என்னாச்சு? என்னது பூ மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா? நமக்கு ஃபேர்வெல் எதுவும் வைக்கலல்ல, அதை பத்தி நம்மளே மிஸ்டேக் கேட்கணும்னு இருந்தோம்ல. அதான் சதீஷ் கேட்டானா, அதெல்லாம் பூ மாதிரி மிஸ்டேக் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் எதுக்கு வைக்கல என்னன்னு. ஹெச்எம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிருச்சான். அதுதான் மிஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, நமக்கு அப்போ எதுவும் கிடையாதா? நான் கூட இந்த சாட்டர்டே சண்டேல வைப்பாங்களா இருக்கும்னு நினைச்சேன். கிடையாதான். ஹெச்எம் வைக்கக்கூடாது, நீங்களாம் ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் பேட்ஜ்னு சொல்லிருச்சான். அதனால நமக்கு கிடையாதான். அந்த பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் வச்சோமா அந்தால பொசுக்கி விட வேண்டியதா மண்டைய. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. நான் எப்படியும் இன்னொரு டைம் பேசி பார்க்குறேன். அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனாங்கன்னா நமக்கு ஏதாவது பண்ணலாம். அடே பசங்களா, உங்களுக்கு தான் சொல்கிறேன் முக்கியமா. பாய்ஸ், ஒழுங்கா ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியே போகிற வரைக்கும் கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருங்க. மறுபடியும் அட்டகாசம் பண்ணீங்க நீங்க ஹால் டிக்கெட் கூட தர மாட்டாங்க. சரி மிஸ். இனிமே சதீஷ் பாத்ரூம் வாளியெல்லாம் உடைக்க மாட்டான் மிஸ். இல்ல, நான் எங்கல பாத்ரூம் வாளியை உடைச்சேன்? நீங்கள் வேற ஏன் தலையில தண்ணி ஊத்துறேன்னு சொல்லி பாத்ரூமுக்குள்ள எட்டி போட்டு அது உடைஞ்சது. இல்ல, அப்ப சதீஷ், அப்ப அந்த பாத்ரூம் வாளியெல்லாம் உடைக்கிறது நீ தானா? சதீஷ் இன்னைக்கு செத்தான். ஐயோ மிஸ், அது நான் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் தான் உடைச்சாங்க. கடைசில ஏன் மேல பழிய தூக்கி போடுறானோ பாருங்க மிஸ். நான் இல்ல, நரி இல்லன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருங்க. எப்ப பாரு 12th பாய்ஸ் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஒரே கம்ப்ளைண்ட். எப்ப பார்த்தாலும் ஹெச்எம் முன்னாடி போய் நின்று கை கட்டி எனக்கு பதில் சொல்ல ஆகல. அதனாலதான் இப்ப உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இனிமே நீங்களே பண்ண என்ன இருக்கு? அதான் எல்லாம் உடச்சு வச்சுட்டு போயிட்டியல. இனிமே மே மாசம் லீவ்ல தான் அவ்வளோத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஹெச்எம். அது உங்க மேல ரொம்ப கொலவெறியில இருக்கு. கண்ணுல மாட்டிடாதீங்க இந்த எக்ஸாம் முடிஞ்சு போற வரைக்கும். மிஸ், ஹால் டிக்கெட் தரதுக்கு ஹெச்எம் தானே வருவாங்க. அப்ப எப்படியும் அவிய கண்ணுல நாங்க மாட்டி தானே ஆகணும். அதனால சொல்லியே கொஞ்சம் வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கம்மனி இருங்கன்னு. எப்படி இந்த வாரம் ஹால் டிக்கெட் தந்துருவாவ. சரி, இப்போ எல்லாரும் வெளியே உட்கார்ந்து படிக்கிறீங்களா தள்ளி தள்ளி? சரி மிஸ். ஐயோ, தண்ணி மட்டும் தானே எடுத்துட்டு வர சொன்னேன். டேப்லெட் வேற போடணுமே, கொஞ்சம் த்ரோட் பெயினா வேற இருக்கு. வரும்போது ஹேண்ட் பேக்கிங் சேர்த்து எடுத்துட்டு வர சொன்னேன்ல. வாட்டர் பாட்டில் மட்டும் தான் சொன்னேன். அதனால அந்த பிள்ளை வாட்டர் பாட்டில் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கா. டேப்லெட் போட நான் தான் ஸ்டாஃப் ரூம் போகணும் போல இருக்கு. சரி, நம்மளே ஸ்டாஃப் ரூம் போய் டேப்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வருவோம். பசங்களா, இப்ப நானும் வெளியே வந்து உட்கார்ந்து படிக்கேன். மிஸ் கிட்ட கொஞ்சம் கேளாம். அதான் மிஸ் எல்லாரையும் வெளியே உட்கார்ந்து படிங்கன்னு சொல்லிட்டாங்களே, நீயும் வா வெளியே போய் படிக்கலாம். இல்லவ புமாரி, என்னைய மிஸ் வெளியே உட்கார்ந்து படிக்க விடாது. நீ எல்லாம் கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட், இங்கே உட்கார்ந்து படி என் பக்கத்துல அப்படின்னு சொல்லிரும். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வெளியே உட்கார்ந்து எங்கனாலும் உட்கார்ந்து படிங்கன்னு தானே சொன்னாவே. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குவே. நீ ஒருக்கா மிஸ் கிட்ட கேளாம். நான் என் கூட சேர்ந்து வெளியே உட்கார்ந்து படிப்பா சோனி. அவளை நான் வெளியே கூட்டிட்டு போட்டுமான்னு சொல்லி கேட்டு வருவே. சரி, இரு கேட்டு பாக்கேன். எஸ் மிஸ். மிஸ் டேப்லெட் போடணும், டேப்லெட் எடுத்துட்டு வர சொல்ல மறந்துட்டேன். நான் அதனால ஸ்டாஃப் ரூம் போயிட்டு டேப்லெட் போட்டுட்டு வரேன். நீங்க வெளியில உட்கார்ந்து படிக்கணும்னா எல்லாரும் தனித்தனியா உட்கார்ந்து இருந்து படிங்க. என்ன எதுவும் சத்தம் போடக்கூடாது, எந்த கிளாஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படிக்கணும். மிஸ் இப்போ வந்துருவேன். என்ன மிஸ், சோனி வெளிய உட்கார்ந்து படிக்க வரேங்கறா, கூட்டிட்டு போடுமா மிஸ்? சோனி என்ன வெளிய உட்கார்ந்து படிக்க போறா? வெளிய உட்கார்ந்து படிப்பியா? வேடிக்கை பார்த்துக்கிட்டுல இருப்ப நீ? இல்ல மிஸ், படிப்பேன் மிஸ். சரி புமாரி, அவளை அப்ப கொஞ்சம் பாத்துக்க, அவளை கொஞ்சம் படிக்க வை. சரி மிஸ். பாய்ஸ், சத்தம் வரக்கூடாது சொல்லிட்டேன். ஆட்டம் போடக்கூடாது. ஹெச்எம் ரவுண்ட்ஸ் வருவாங்க. ஓகே மிஸ்.
மிஸ் நாங்களும் வெளியே போய் உட்கார்ந்து படிக்கலாமா மிஸ்? எங்கேயாவது உட்கார்ந்து படிங்களே, படிச்சு பாஸ் ஆகுற வழியை பாருங்க. எதுவும் 7:30 கூட்டிடாதீங்க சொல்லிட்டேன். சரி மிஸ், நாங்க வெளிய உட்கார்ந்து படிப்போம். ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ள எங்க வேணாலும் உட்கார்ந்து படிங்க, படிச்சா மட்டும் போதும். ஹெச்எம் கிட்ட கம்ப்ளைண்ட் போற அளவுக்கு எதுவும் பண்ணி வச்சிடக்கூடாது சொல்லிட்டேன். நான் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு இங்க தான் வருவேன். சரி மிஸ். சொன்னேன் பத்தியா மிஸ், அதெல்லாம் படிக்க விடுவாங்க. வா வெளிய போலாம். வா பூமாரி, புக்கு நோட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிருவோம். சரி. ஐ ஜாலி. மிஸ் வெளிய உட்கார்ந்து படிக்கலாம்னு சொல்லிச்சுல, வாங்க வெளிய போவோம். இல்ல வெளியே எங்கனால உட்கார்ந்து படிக்கலாம்? வேற எங்க போறது? வராண்டாவுல உட்கார்ந்து படிக்க வேண்டியதுதான். இல்ல கார்த்தி, வராண்டாக்குள்ள இருந்து எவன்ல படிப்பான்? மிஸ் சொன்னதை கேட்டியா இல்லையா? ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ள எங்க வேணாலும் உட்கார்ந்து படிங்கன்னு சொல்லிச்சு. அதனால பாத்ரூமுக்குள்ள இருந்து படிக்க போறியோ? சரி இல்லல, ஸ்கூல் கேம்பஸ்னா எவ்வளவு இடம் இருக்கு வெளியே, எங்கனா உட்கார்ந்து படிக்கலாம். புக்கெல்லாம் எடுத்துட்டு நேரா போயிருவோம் வாங்க. ஆமா, ஜெகன் சொல்றதும் சரிதான். வாங்கல, பீஸ்ஃபுல்லா நல்ல அமைதியா ஒரு இடத்துல போய் தனித்தனியா உட்கார்ந்து படிக்கணும்னா நான் இந்த வருஷம் எப்படியும் பாஸ் ஆகியே தீரணும், அந்த கட்டாயத்துல இருக்கேன். ஏன்னா என் தங்கச்சி பூ மாதிரியே என் கூட படிச்சிட்டு இருக்கா. அவ பாஸ் ஆகி காலேஜ் போயிட்டா, நான் ஃபெயில் ஆகி 12th இருந்துட்டேன்னு வை, அப்புறம் அது எனக்கு வரலாற்று அசிங்கமாயிரும். அதனால எப்படி இந்த முறை பாஸ் ஆகி நானும் காலேஜுக்கு போயிடணும். ஆமல, 3 பேரும் பாஸ் ஆகி வெளியே வேற காலேஜ் போறோம், என்ஜாய் பண்றோம். வாய் வாய் உங்களுக்கெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடல. சரி வாங்க வெளியே போவோம். இங்கனதான் பூமாரி நல்லா குளிர்ச்சியா இருக்கும். எப்பயும் இங்கன்னு நல்லா நனலாவும் இருக்கும். நம்ம இங்கனே உட்கார்ந்து படிப்போன்னே. இதே சோனி, இங்கனெல்லாம் நனலே வராது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கே வெயில் வந்துடும். இன்னொரு இடம் நான் பார்த்து வச்சிருக்கேன், அந்த இடத்துல போய் இன்னும் கொஞ்சம் கழிச்சு போய் அங்க போய் உட்கார்ந்து படிப்பேனே. இது இல்ல பூமாரி, இந்த இடத்துல எப்பயும் நனலா தான் இருக்கும். நான் இடையில எப்பனா ரெஸ்ட் ரூம் கேட்டு வருவோம்ல, அப்போ ஒரு சில நேரம் இதுல நின்றுட்டு பூவெல்லாம் பிச்சு இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு பொறுமையா வருவேன் கிளாஸுக்கு. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிற்பேன் எப்பயுமே. அவ்வளோ அழகா இருக்கும், ஜிலு ஜிலுன்னு காத்தோட அழகா ஜம்முன்னு இருக்கும். சரி, நீ ஏதோ சொல்ற. சரி பார்க்கலாம், இங்க நனலா இருந்தா இங்கே உட்கார்ந்து படிப்போம், இல்லைன்னா வேற இடம் போவோம். சரி. ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தியா இன்னைக்கு? இல்ல பச்சோனி, நான் ஸ்நாக்ஸ் எதுவும் இன்னைக்கு எடுத்துட்டு வரல. நமக்கு ஸ்கூல்ல இருந்து படிக்கவே நேரம் பத்த மாட்டேங்குது, வேற எங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது? அதனால நானும் ஸ்நாக்ஸே எடுத்துட்டு வரல. வேணா 3:30 போல பிரேக் டைம் விடுவாங்கல்ல, அப்ப கேண்டீன் போய் சம்சா வாங்குவானே. ஆமாவே, சம்சா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் நம்ம கேண்டீன் சம்சா சூப்பரா இருக்கும். ஆமா, அப்புறம் வாங்குவோம். வீட்டுக்கும் வாங்கிட்டு போவேனா சந்தியாக்கு, அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. அவன் நமக்காக கொஸ்டின் பேப்பர்லாம் இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு வரேன்னா, சாயங்காலம் போனதும் டெஸ்ட் வைப்பா. ஆமாப்பா பூமாரி, அதுக்கு வேற படிக்கணும். ஐயோ, தலையெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது. ரொம்ப யோசிக்காத ஜோனி, யோசிச்சா அப்படிதான் தலைவலிக்கும். இரு, என் கையில தைலம் இருக்கும், எடுத்து தரட்டுமா? ஆமா, தைலம் இருந்தா கொஞ்சம் தா பாப்போம், தேய்ச்சி பாப்போம். இரு, எடுத்து தரேன். இந்த சோனி தைலம். சரியான தைல வண்டி, எப்ப பார்த்தாலும் பைக்குள்ள தைலம் வச்சிருப்பா. என்ன எங்க சந்தியாவே இப்படிதான், பைக்குள்ள எப்பயுமே தைலம் வச்சிருப்பா. இப்ப ஒரே பவுச்சுக்குள்ள பவுச்சு எப்ப திறந்தாலும் உள்ள தைலம் இருக்கும். என்ன நீ தைலத்துல பெரிய டப்பா வச்சிருக்கா, அவ இன்னும் அந்த சின்ன டப்பா மிக்ஸ் டப்பா அந்த டப்பா வச்சிருக்கா. பவுச்சுக்குள்ள இவ்வளவு பெரிய டப்பா தாங்காதுன்னு சொல்லி வச்சிருக்காளே நம்ம தெரியல, இப்ப சின்ன டப்பாவா வச்சிருக்கா. ஆமா பை, எப்பயும் தலைவலிக்கும். தலைவலிக்கும் போது கொஞ்சம் தைலத்தை தடவணும்னா அப்புறம் நல்லா இருக்கும். அதான் எப்பயுமே வச்சிருப்பேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீங்கள் வேணா தலை வலிக்குதுன்னு தைலம் வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா கேப்ல தைலத்தை தோண்டி தும்பியலான்னு தெரியல. யாம்பு உனக்கு அப்படி தோணுது? இல்ல, எப்பயும் தைலம் கையுமா அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா, அதனால ஒரு டவுட் எனக்கு இருக்கு பத்துக்கங்க சந்தியா மேல, அதான் கேட்க உங்ககிட்ட. இல்ல பத்தி எனக்கு கண்ணாடி போட்டு பத்தியா, எனக்கு தலைவலிக்குன்னு தான் நான் தைலம் வச்சிருப்பேன். திங்கலாம் மண்டை. எங்க சந்தியா தைலம் தும்பான்னு நினைக்கேன். நான் அவ தைலம் டப்பா எடுத்தாலே அவளுக்கு தெரியாம நான் நோட் பண்ணுவேன் பத்துக்க. அவ அப்படியே திங்க போற மாதிரி தோண்டுவா, நிறைய எடுத்து தோண்டுவா. ஒருவேளை திங்க தான் போலன்னு பார்த்தா அப்படியே என்னைய பாப்பா, நான் பார்க்காத மாதிரி இருப்பேனா, நான் பார்த்துட்டேன் ஐயா அப்படி நைஸா அப்படியே தலையில அப்படியே போட்டு கண்ணுலலாம் ராவி அப்படி கண்ணீர்லாம் வர வச்ச மாதிரி நடிப்பா. எனக்கு ஒருவேளை அவள் திங்க தான் எடுத்துருப்பாளோன்னு தோணும். ஆனால் ஒரு நாள் திங்கதை பார்த்ததில்ல பத்துக்க. ஒரு நாள் அவகிட்ட நைஸா கேட்கணும், தும்பியா நீ தைலத்தை, இல்லைன்னா தைலம் தலைக்கு தேப்பியான்னு. யாராவது தைலத்தை வியானே எடுத்து தும்பாவளாத? நல்லாதான் இருக்கும். நான் ஒரு நாள் லைட்டா தின்னு பார்த்தேன். உண்மையாவே சொல்ற? ஆமாவே, இந்த தைலம் இலை இருக்கும் தெரியுமா, அந்த இலை டேஸ்ட்ல அப்படியே இருக்கும். லூசு கிறுக்கி, இந்த தைலம் அதுல இருந்து எடுக்கிறதுதான்பே. அப்படியா? நானும் நினைச்சேன் பத்துக்க, இந்த வாசமும் அந்த தைலம் வாசம் ஒரே மாதிரி இருக்க, ஒருவேளை இந்த தைலம் அதுல இருந்து தான் தயாரிப்பாவளோன்னு. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வாசமா இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும். நாயே, அப்ப நீ தின்னுட்டுதான் சந்தியா தின்னாலன்னு டவுட்டா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியோ? இல்லவே, அவ தின்றுப்பாளோன்னு ஒரு டவுட்டு, அதுல நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அப்பதான் டேஸ்டா இருந்தது. நீ உண்மையிலே சரியான லூசு தான்பே.
சரி சரி அதை விடு. நாங்கள் பாரு ரம்யா எங்கே வந்து உட்கார்ந்துருக்கான்னு நான் அப்பயே கூட்டம் எடுத்துக்கேன். எங்கள் கூட வாரியா இந்த சைடு வெளியே வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன். வரமாட்டேன்னா நாங்கள் கிளாஸ் முன்னாடி வரண்டாவிலே உட்கார்ந்துக்கிட்டேன்னு சீனு போட்டா. இப்போ வரான் அங்கே நேராக நமக்கு நேராக அங்கே ஒரு மரம் இருப்பாரு அங்கே வந்து உட்கார்ந்துருக்கா. எங்க இப்போ கிறுக்கி உடனே திரும்பிடாத. நான் சொன்னதான் வேற அவ வேற இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் இதை சொல்லி தந்தேன்னு நினச்சிட போறா. வேற போகும்போது வரும்போது நீங்கள் என்னை பற்றி தானே பேசுனீங்க, நான் பார்த்தேன் கேட்டேன் அப்படின்னுருவா சீனு. சரி விடு, அவன் எங்க வேணாலும் உட்கார்ந்து படிச்சுட்டு போட்டோம். சரி வா நம்மளும் படிப்போம். ஆமா பத்தியா, அவ எங்கே உட்கார்ந்தா நமக்கு என்ன வந்துச்சு? அங்க வரல ஜெகனு, சின்ன பிள்ளைகள் கூட எவ்வளவு அழகா தனித்தனியா உட்கார்ந்து படிக்குதுன்னு. எங்க அவனு இங்கே படிக்க வேலை செய்யானுவேன், அவ்வளோ ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுவேன். இதுக்கு தான் வெளியே உட்கார்ந்து படிக்க வைக்கிறதே இல்லை இந்த டீச்சரு. அவ்வளோரையும் நல்லா உத்து பாரு, அவன் கண்ணு ஒன்றாவது புக்கை பார்க்குதான்னு. சே அங்க பாரு பிள்ளை எல்லாம் எவ்வளவு அழகா படிக்குதுன்னு. பிள்ளை எல்லாம் படிக்கல, பயல்வை எவனும் படிக்க மாட்டான். அதனால தான் பயல்வெல்லாம் அந்த டீச்சரு என் பக்கத்தில் டேபிள் பக்கத்திலே உட்கார்ந்து படிங்கன்னு அவங்கள மட்டும் உள்ளே படித்து போடியது. பொம்பளை பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் படிச்சிடும். இங்க வரல ஒரு இடம் பாக்கிலாம் அந்த பிள்ளைகள் தான் உட்கார்ந்து இருக்கு. நம்ம எங்க உட்கார்ந்து படிக்கிறது? சரி வா, நமக்குன்னு ஏதாவது ஒரு இடம் கிடைக்காமலா போயிடும். இல்ல அதுவும் படிக்கல, கதை தான் பேசிட்டு இருக்குது. இதுவ பள்ளிக்கூடத்தில் கதை தான் பேசும், வீட்டில் உட்கார்ந்து ராத்திரியும் பகலுமா படித்து பாஸ் ஆயிடுவாளுவே. கேட்டால் படிக்கவே இல்லை, நான் ஒரு பக்கம் கூட படிக்கலையாக்கோன்னு சீன் போடுவாளுவே. ஆமாடா அது சரிதான். சரி நமக்கு எதுக்கு வம்பு, வா போவோம். ஆமா கார்த்தி எங்க, அவனை காணோம். அவன் வாட்டர் பாட்டிலில் தண்ணி இல்லைன்னு தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னா. வேற நம்ம எங்க இருக்கோம்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சு வருவான், நீ வா. இந்த குரூப் படிக்குதுல. அவ்வளோ படிக்காளுவே, படிக்காம எந்தாலையும் ஒளிஞ்சு போறாளுவே. நமக்கு என்ன வந்துச்சு? நீ வா, நமக்கு ஏதாவது ஒரு இடம் தேடி நம்ம போய் உட்காருவோம். முக்கியமாக நம்ம டீச்சர் தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமா இருக்கணும். அப்படி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து படிக்கணும். அப்பனா நீ கக்கூஸ்ல தான் உட்கார்ந்து படிக்கணும். என்னல இப்படி சொல்லிட்ட? வேற என்னல, யாருமே கண்டுபிடிக்காத இடத்துல உட்கார்ந்து படிக்கணும்னா வேற கக்கூஸ்க்குள்ள தான் உட்கார்ந்து படிக்கணும். இல்ல சதீஷ், நான் அதுக்கு சொல்லலை. டீச்சர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சரி எங்கே வேணாலும் உட்கார்ந்து படிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்மளெல்லாம் அது எப்பயுமே அது டேபிள் பக்கத்துலேயே உட்கார்ந்து படிக்க வைக்க ஆளா? அதான் மறுபடியும் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு கிளாஸுக்கு போயிட்டு யாரையும் காணோம்னாதான் இவனெல்லாம் எங்கே போனானுவோ அவனெல்லாம் பிடிச்சி என் காலத்தில் கொண்டு வந்து போடுங்க, இங்கே உட்கார்ந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை அனுப்பி விட்டுருச்சு. நையி வந்து தியாடுனானுன்னா தொக்கா தூக்கிட்டு கொண்டு போய் நேராக டீச்சர் கல்ல போட்டுருவானுவேன். வேற நம்ம அங்கே தான் கிடக்கணும். அது வேற கொஸ்டினாக கேட்டு தள்ளோம், நம்ம படித்ததெல்லாம் மறந்து போயிடும். கொஞ்சம் நெஞ்சம் உள்ளதையும் ஞாபகம் இருக்காது. நம்ம ஏதோ பரீட்சையில் கதையடிச்சினாலும் எழுதிடலாம் கொஞ்சம் பக்க படிச்சு. ஆனால் அதுக்கிட்ட ஒப்பிக்க சொன்னால் ஒரு புள்ளியிலேருந்து இக்கு அக்குலேருந்து எல்லாம் கரெக்டாக சொல்லும். நமக்கு வாயெல்லாம் உளரும். வேற தேவையாக அதுக்கிட்ட அடி வாங்கணும். அதான் அது தியாடுனாலும் கிடைக்காத மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து படிக்கணும்னு சொன்னேன். ஆமா நீ சொல்றதும் சரிதான். சரி வா, நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்காமலா போயிரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம சைக்கிள் எல்லாம் பார்க் பண்ணிருப்போம் பாரு, அந்த இடத்துக்கு போனா நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க போய் படிக்கலாம். ஆமால சதீஷ், அதுவும் நல்ல ஐடியா தான். வா போவோங்க. இப்போ குமாரி நல்லா சிலி சிலின்னு காத்து வருதுல, எனக்கு அப்படியே சுகமா தூக்கம் வருது. வர வர உனக்கு நல்லா தூக்கம் வராது? படிப்பே சொல்லி தயவு செய்து. நான் வேற டீச்சர்ட்ட உன்னைய படிக்க வைக்கேன்னு சொல்லி வெளியே கூட்டு வந்தேன். ஆனா வந்த நேரத்துல இருந்து கதை தான் பேசிட்டு இருக்கா, படிக்கவே மாட்டேங்க. எனக்கு தெரியாது, ஒரு 5 நிமிஷத்துல நான் உன்கிட்ட கொஸ்டின் கேட்பேன். 5 மார்க் கொஸ்டின், நான் எது வேணாலும் கேட்பேன், நீ எனக்கு ஆன்சர் பண்ணணும். இல்லைன்னா மண்டையிலேயே கொட்டி விடுவேன் பார்த்துக்க. அதெல்லாம் அசால்ட்டா படிச்சிருவேன் குமாரி. எனக்கு ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுனே, அதுக்கப்புறம் நான் பிக்கப் பண்ணிடுவேன். ஆமா எக்ஸாம்ல பரீட்சை எப்போ இப்படிதானே ஸ்டார்டிங்ல நீ யாராவது ஒருத்தர் உனக்கு சொல்லி தர வருவாங்க. ஆளு மண்டையும் பேரு, ஒழுங்கா நல்லா படிப்ப. இல்ல சதீஷ் இங்க பாரு, பூமாரியும் ஜோடி இங்க தான் இருக்காவே. இல்ல என் ஆளு அங்க தனியா இருக்கா, அதான் ஞான பாத்துக்கிட்டே வரேன். போ, அப்ப அவளுக்கு கம்பெனி கொடுக்க அங்கேயே போய் அவகிட்ட உட்கார்ந்து படியா. இப்ப பூமாரி எங்க பாரு சதீஷ் போய் உட்கார்ந்துக்கிடுவேன். ஆனா அவ அதுக்கு ஒத்துக்கிடணுமே. இல்ல சதீஷ், நீ என்னலாம் இங்க வந்திருக்கா? என் ஆளை பார்க்க வந்தேன். நீ இப்படியே பாத்துக்கிட்டே இரு, கடைசி வரைக்கும் உன்னால பாத்துக்கிட்டே தான் இருக்க முடியும். படிச்சு வாழ்க்கையில உருப்பட்டுறாத நீ. இங்க பாரு பூமாரி, என்னைய பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட நீ? அண்ணன் இந்த முறை எப்படி பாஸ் ஆறேன்னு மட்டும் பாரு. அதுக்கெல்லாம் ஆளு ரெடி பண்ணியாச்சு. அதனால கண்டிப்பா இந்த தடவை பாஸ் ஆயிருவேன் ஐயா. ஆளு ரெடி பண்ணி வச்சிருக்கியா? ஏன் உனக்கு பதிலா எக்ஸாம் வேற யாரையும் எழுத சொல்லி இருக்கியோ? சே சே, அந்த மாதிரி ஜிஜிபி வேலையெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? அதுக்கு மேல. இல்ல சதீஷ், என்னென்ன ஐடியா பண்ணிருக்க? என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. அதெல்லாம் ரகசியல ஜெகனே, வெளியே சொல்றதுக்கு இல்ல. இல்ல சதீஷ் சொல்லல, நானும் பாஸ் ஆகணும்ல. வாங்கிட்டு அப்புறம் சொல்றேன், இப்ப சொன்ன வேலைக்கு ஆகாது. எங்க பூமாரி இருக்கா. என்னல பிளான் சொல்லல, சொல்லி தொலை எருமை. எதையும் விட்டுக்கிட்டு அடிச்சு மாட்டிக்கிட்டு தொலைஞ்சிராத. அப்புறம் நீ 5 வருஷத்துக்கு எக்ஸாமே எழுத முடியாது, நினைச்சு பாத்துக்க.
அதை செய்யணும். நம்ம அப்படியே வேற பக்கம் போயிருக்கலாம். இவங்க இருக்கிறது தெரிஞ்சதா அந்த பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். என் ஆளு ரம்யாவை பார்த்துட்டு அப்படியே இங்க வந்துட்டேன். நான் ஏன் ஆளை பார்க்க வந்தேன். மோகன் அங்க ஒரு கொலை விழுந்துரும். ஒழுங்கு மரியாதையே ஓடிரு. வா வேற இடத்துக்கு போயிருவோம். சரி சோனி, நீங்க உட்கார்ந்து நல்லா படிங்க. நாங்க அப்படியே சைக்கிள் பார்க் பண்ணிருப்போம்ல, அந்த கேப்ல கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும். அங்க உட்கார்ந்து படிக்க போறோம். பாய். இல்ல அங்கேயும் இதுல இடம், அங்கெல்லாம் இடம் இருக்கு சோனி. வேணா வாரியா? செருப்பு பிஞ்சிர மூடிட்டு போல படிக்கதான் போய் வாரியான்னு சிப்பேனாயே. சரி சரி கோபப்படாத. கார்த்தி இந்த பக்கம் வந்தானா சைக்கிள்லாம் பார்க் பண்ணிருக்கலாம், அங்க வர சொல்லுனே. ஆமா சோனி, நாங்க அங்கதான் போறோம். கார்த்தி தேடுவாங்களே, தண்ணி பிடிக்க போனா வந்தானா அங்க வர சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. போங்களே, எங்களுக்கு வேற வேலை இல்லையா, நாங்க படிக்க போறோம். ஆமா, இவ பெருசா படிச்சு கிழிச்சிட்டா. இவ்வளவு நேரமா உட்கார்ந்து ரெண்டு பேரும் கதை தானே பேசுனீங்க. நீ பாத்தியா நாங்க கதை பேசிட்டு இருந்தோன்னு? இல்ல சதீஷ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதுல பூமாரிக்கிட்ட. வா நம்ம போவோம். ஆமால, வா இடத்த காலி பண்ணுவோம். ஒரே நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்குங்க. கொழுப்பு பத்தியா வந்து எரும மாட்டுக்கு இங்க நம்ம கிட்ட நின்னா இவங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்ல போனா நெகட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு. ஆமா பூமாரி. நம்ம ஸ்கூல்ல ஆர்எஸ்எஸ் டீம் பெரிய விஞ்ஞானி தாம்ல. யானை சதீஷ் அப்படி சொல்ற? இங்க பத்தியா சைக்கிள் அலைன் பண்ணி இருக்கிறதுலே தெரிஞ்சு பேரு. ஆமா, காலையிலே இந்த வாலண்டியர் பண்றது அட்டகாசம் பெரிய அட்டகாசமா தான் இருக்கு. படிக்கணுவளோ இல்லையோ காலங்காத்தாலே இதுக்கு வந்து நின்னுறியானே. நம்மளும் அப்படிதானே வந்து நிப்போம். இப்ப 12th தான் நம்மளும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுக்கெல்லாம். நீங்க படிக்க வேலையை மட்டும் பாருங்கன்னு. அதுக்கு முன்னாடி நாமளும் அப்படிதானே வந்து நிப்போம். ஆமா அது சரிதான். காலையில வாலண்டியரா வந்து நின்னா காலையில டியூஷனா கட்டடிக்கலாம், அதுக்காக வந்து நிப்போம். இப்ப அப்படியா நம்மளை எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு பெஞ்சு தூக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம 12th தான் படிச்சு பாஸ் ஆகுற வேலையை மட்டும் தான் பார்க்கணுமா, இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாதான். ஏன் 12th படிச்சு அந்த வேலையெல்லாம் செய்ய கூடாதுன்னு எதுவும் எழுதி இருக்கா என்ன? பத்தியலே நம்மள இன்னும் முட்டை பயிர்களாவே நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லல, மற்ற வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ணாம படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி நம்மள சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு படிப்பு வந்தா ஏன் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் சொல்லு. அது சரிதான். சரி, நீ எந்த சைக்கிள் கடையில போய் உட்கார போறா? நீ போய் உட்காரு, நான் வேற இடம் போய் உட்கார்றேன். வேற டீச்சர் ஏதாவது ரவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்மள பார்த்தாலே அது தூக்கிட்டு போய் ஹெச்எம் ரூம்ல கொண்டு விட்டுறோம். நம்மளும் அப்படிப்பட்ட ஆளு. எனக்கு வேண்டாத சைக்கிள் எங்க பார்க் பண்ணிருக்கான்? அவன் சைக்கிள் கடையில போய் உட்கார்ந்துகிட்டு பஞ்சர் பண்ணி விடணும். காத்த பிடிங்கி விட்டு இன்னைக்கு அவன் தள்ளிக்கிட்டே போட்டுருன்னு. அங்க ஒருத்தன் ஏ கிளாஸ் பையன் சைக்கிள் இருக்கு. அவன் தான் என் ஆளு ரம்யாவை ரூட் விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சைக்கிள் அன்னைக்கு காத்து பிடுங்குறேன் இல்ல பஞ்சர் பண்றேன், ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டே ஆகணும் அன்னைக்கு. எல்லாம் ஜெகனே, நான் அந்த சைக்கிளுக்கு போறேன். நீ எங்க போய் உட்கார போற? நீ என்னமாவது பண்ணு, கடைசியில என்னைய மாட்டி விட்டுறாத. நான் அங்கன செடியை பார்த்து உட்கார்ந்து படிக்க போறேன். படிக்க போறியா தூங்க போறியா? இல்ல படிக்க போறேன்ல, படிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே புக் எடுத்துக்கிட்டு வந்தோம். என்னல திடீர்னு உருப்பட்டுருவ போல இருக்கு, படிக்கிறேன்லாம் சொல்ற? உன்னையெல்லாம் ஹெச்எம் ரூம்ல கொண்டு போய் விடுறது தப்பே இல்லல.